ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம IPL 2026க்கான ரிலீஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட்டை நேற்று ஈவினிங் வெளியிட்டாங்க. இதுல ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருந்த ரெண்டு பிக் ரிலீசஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு CSKல இருந்து RRக்கு ட்ரேட் செய்யப்பட்ட ரவீந்திர ஜடேஜாவோட ரிலீஸ், இன்னொன்னு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஆண்ட்ரே ரசலோட ரிலீஸ். இந்த ரெண்டு ரிலீஸுமே எமோஷனலா ஃபேன்ஸ்ட கனெக்ட் ஆகும். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நியர்லி ரெண்டு பிளேயர்ஸுமே 10 இயர்ஸ் மேல அந்த டீமோட டிராவல் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிரான்சைசஸ் எமோஷன்ஸை விட டீமோட ஸ்ட்ராட்டஜிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் பாக்குறப்ப இந்த ரிலீசஸ் ஓகே தாங்கிற மாதிரி தோணும். சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர ஜடேஜான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ரிலீஸ்க்கு ஒன் ஆஃப் த காரணமா ஏஜ் ஃபேக்டர் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் இருந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜடேஜாவுக்கு நியர்லி 36 இயர்ஸ் கிட்ட ஆயிட்டுன்னு வச்சுப்போம். CSK வந்து ஒரு யங் கோரை பில்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம். ஒரு உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரேன்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் பிலீவ் பண்ணி எடுத்தாங்க. யூசுவலா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரி பண்ற டீம் கிடையாது. யூசுவலா அவங்க எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருப்பாங்க. பட் இப்போதைக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மினிமம் 3 to 5 சீசன்ஸ் விளையாடுற பிளேயர் மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே நம்ம சஞ்சு சாம்சன் தான். அவரை என்னதான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா எடுத்திருந்தாலும் ஒன் ஆஃப் த ரீசனா டோனியோட பேக்கப்பா பாக்குறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, T20ல இருந்தும் தலைவன் ரிட்டையர்ட் ஆயிட்டான். இதையும் கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒயிட் பால்ல டீம் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் இல்ல. இன்ஃபேக்ட் விளையாடலட்டே வச்சுப்போம். ரெட் பால்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மேபி அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். இன்னும் கிளியரா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புஜாரா, ஸ்டூவர்ட் பிராட், ஜிம்மி ஆண்டர்சன் மாதிரியான பிளேயர்ஸ் டெஸ்ட்ல பிஸ்தாவாக இருந்தாலும் IPLல அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக தான் இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் விளையாடுறதுக்கு சான்சஸ் கிடைக்கிறதும் ரொம்ப குறைவாகவே இருக்கு. அண்ட் பர்ஸ் அமௌண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா 18 crores வாங்கிட்டு இருந்தாரு ஜடேஜா. இந்த அமௌண்ட ஏன் நம்ம இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ற பிளேயர் மேல இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிற டீம்ங்கிறதுனால சஞ்சு சாம்சனும் இந்த டைம் அவைலபிளா இருந்ததுனால ட்ரேட்ல அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டீம் காம்பினேஷன் அண்ட் ரோல் கிளாரிட்டின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜடேஜா ஒரு பினிஷரா இல்ல லாஸ்ட் சீசன்லாம் நம்பர் 4ல சில மேட்சஸ் இறக்கி விட்டாங்க. மோஸ்ட்லி அவரை பினிஷரா அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் நம்ம பார்த்திருக்கோம். மேபி இவரோட ரோலை தான் சிவம் துபையை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க டாப்லன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கா 4 பேட்டர்ஸ் வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் சிவம் துபே, MS மேபி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லியம் லிவிங்ஸ்டன், கிளென் மேக்ஸ்வெல் மாதிரியான ஃபாரின் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் பக்காவாக இருக்கிறாங்க. சோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸும் கிளென் மேக்ஸ்வெலுக்கு போயிட்டே இருக்காங்க எல்லா சீசனும். பட் இந்த சீசன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதற்கான பர்ஸ் அமௌண்ட்டும் சென்னை அந்த வாட்டி இருக்கு. அந்த சைடு ஆண்ட்ரே ரசல் பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஏஜும் 37+ இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு. தலைவன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கொஞ்சம் இருக்கு. சம்டைம்ஸ் இன்கன்சிஸ்டன்டாவும் இருக்கிறாரு. அதுதான் ரசலை பொறுத்த வரைக்கும் பெரிய டிராபேக் ஆக இருக்கு. அண்ட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இவர் இன்ஜுரிஸ்ல எக்கச்சக்க வாட்டி மாட்டிருக்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணது KKR மேனேஜ்மெண்ட் தான். இவரை USA-க்குலாம் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண காலங்கள் எல்லாம் உண்டு. அந்த ஆல்ரவுண்ட் இம்பாக்ட் குறைஞ்சிட்டோங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். குறிப்பா நீங்க பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசல் 4 overs பவுல் பண்றதே ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்டாக இருக்கு. அண்ட் பேட்டிங்லயும் நல்ல எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்கு. பட் கன்சிஸ்டன்டா அடிக்காரான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பிரைஸ் டேக்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 12 crores இவருக்கு கொடுத்தாங்க. மேபி KKR மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணிருக்கலாம் இந்த அமௌண்ட் கொஞ்சம் ஓவர் மாதிரியும், இந்த பிரைஸுக்கு வேற ஏதாட்டும் பிக் ஹிட்டர்ஸ் இல்ல வேற ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு அவங்க ஃபீல் பண்ணலாம். மறக்காதீங்க, KKRக்கு ஃபில் பண்ண வேண்டிய ஃபாரின் ஸ்லாட் 6 இருக்கு. சோ அவங்களோட பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருக்கும்ங்கிறது தெரியல. அண்ட் ரசலோட மேஜர் ரோலே பவர் ஹிட்டிங்கா தான் இருந்துச்சு. சோ அதுல இவரை பிலீவ் பண்ணாத காரணத்தினால தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த ரோலுக்கு ரீடைன் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, ரவுமன் பவுல், ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப். இதுல ரிங்கு அண்ட் ரமன்தீப் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே KKRக்கு 2024 சீசனை நல்லாவே பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாங்க. அந்த சீசன் அவங்க கப்பும் வின் பண்ணாங்க. சோ ரவுமன் பவுலோட மூவ் KKRக்கு கை கொடுக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்ககிட்டயும் பர்ஸ் அமௌண்ட் எக்கச்சக்கம் இருக்கு. மேபி கேமரன் கிரீன் இல்ல கிளென் மேக்ஸ்வெல் இல்ல இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இவங்க எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தலைவனை பொறுத்த வரைக்கும் என்னதான் T20ல ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல நிறைய T20 லீக்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. மேபி ஒர்க் லோட் ஒன் ஆஃப் த கன்சர்னாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன் இவங்களோட ரிலீஸ் எமோஷனலா இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா 2012ல இருந்து பிரசன்ட் வரைக்குமே CSKல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. 2 இயர்ஸ் மட்டும் CSK பேன் ஆனாங்க.
அந்த சீசன் மட்டும் அவர் குஜராத் லைன்ஸ்க்கு விளையாடினாரு. ஆண்ட்ரே ரசில் என்னதான் ஐபிஎல்ல 2012ல டெபியூட் ஆயிருந்தாலும் 2014ல இருந்து பிரசன்ட் வரைக்குமே அவர் கேகேஆர்ல தான் விளையாடிட்டு இருந்தாரு. லாஸ்ட் 3 சீசன்ஸா இவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸையும் மிஸ் பண்ணாம விளையாடி இருக்காரு. இவற்றை நம்ம நம்பர் ஆஃப் ரன்ஸ் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைக் ரேட்டை தான் பார்க்கணும். 130 to 140 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. இது ஒரு பினிஷருக்கான ஸ்ட்ரைக் ரேட்டான்னு பார்த்தோம்னா கிடையாது. பவுலிங்லன்னு பாத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 2023ல மட்டும்தான் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுதான் இவரோட ஐபிஎல் கரியர்லயே பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்சஸ் ஆக இருக்கு. இவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு. பட் அந்த பிரேக் த்ரூஸ் கொடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆண்ட்ரே ரசில் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பேட்டிங்ல டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸே கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே ஆவரேஜ் 150 பிளஸ் கிட்ட இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ரேரா தான் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் 2024 சீசனை மறக்காதீங்க, 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆண்ட்ரே ரசில். அந்த சீசன்ல இவருக்கு பேட்டிங்கும் பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்காது. அதற்கு பெரிய காரணமா இருந்தது ஓபனர்ஸ் ஆன ஃபில் சால்ட்டும் சுனில் நரேனும் தான். நம்ம இப்ப பார்த்த இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வச்சுதான் இந்த ரெண்டு பிரான்சைஸும் இந்த பிக் காலை எடுத்திருக்காங்க. இது இவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா இல்ல இந்த ரெண்டு பிளேயர்ஸோட ரிலீஸ் பேக் ஃபயரா ஆகுதாங்கிறத காலம் தான் பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உள்ளார வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.